இன்னைக்கு நம்ம பிரதி சமையல்ல பார்க்க போற ரெசிபி நல்ல பேக்கரி ஸ்டைல்ல தேங்காய் பன், கோகனட் பன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பன்னுனாலே உடனே நமக்கு பேக்கிங் அவன் வேணுமே நம்ம நினைப்போம். அது இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் குக்கர் எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஸோ ப்ரெஷர் குக்கர்லேயே நம்ம எப்படி பேக் பண்ணுறது அப்படின்றதையும் இந்த வீடியோடைய கடைசியில் நம்ம பார்ப்போம். வாங்க இனி இந்த ரெசிபிக்கு என்னெல்லாம் தேவை, என்னென்னலாம் டிப்ஸ் நீங்கள் பன் பேக் பண்ணும்போது ஃபாலோ பண்ணணுன்றதையும் நான் சொல்கிறேன். இப்போ அந்த படத்துல நீங்க பார்த்தா அந்த ஃபிளாட் பன் செய்யறதுக்கு 2 கப்பு மைதா மாவு நமக்கு வேணும். இப்போ நான் 1 கப்பு பால் சூடு பண்ணி வச்சிருக்கேன். அதுல 1/4 கப்பு சீனி நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, இனி ஒரு 2 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட். ஈஸ்ட் மட்டும் நீங்கள் பன் பிரெட் பேக் பண்ணும்போது புது ஈஸ்டாக இருக்கணும். அதோட எக்ஸ்பைரி டேட்டை நீங்கள் பாருங்கள். மேக்ஸிமம் ஷெல்ஃப் லைஃப் 1 வருஷம் தான் அந்த ட்ரை ஈஸ்ட்டுக்கு. ஸோ அதுக்கு மேலே உள்ள பழைய ஈஸ்டாக இருந்தால் நீங்கள் போடாதீங்க. நம்ம நினைக்கலாம் 2 டீஸ்பூனுக்கு பதிலாக இன்னும் 2 டீஸ்பூன் போட்டால் என்னன்னு நினைக்கலாம். அப்படி போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லா வராது. நான் இந்த மாதிரிலாம் செஞ்சு பார்த்துருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். பழைய ஈஸ்ட்னா யூஸ் பண்ணாதீங்க. இனி இது கூட 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். எண்ணெய் இல்லைன்னா மெல்டட் பட்டர் இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பால் வெது வெதுப்பாக இருக்கணும், ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது. நம்ம விரலால் தொட்டு பார்த்தா இளம் சூடு உள்ள பாலாக இருக்கணும். அப்போ தான் இந்த ஈஸ்ட் நல்ல ஃபர்மெண்ட் ஆகும். இப்போ இனி அந்த ஈஸ்ட் மிக்சரை நம்ம அந்த 2 கப்பு மாவு எடுத்து வச்சுருந்தோம்ல அது கூட போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்சில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மெஸ்ஸி ஆகாது, கையிலலாம் ஒட்டி ரொம்ப பிடிக்காது. இன்னொன்று ஞாபகம் இருக்கணும். ஸோ டிப் நம்பர் 1, ஈஸ்ட் புது ஈஸ்டாக இருக்கணும். அடுத்த டிப், எவ்வளவுக்கு எவ்வளவு மாவு இந்த மாதிரி லூஸாக இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு பன்னு நமக்கு சாஃப்டாக வரும். மாவு நல்ல இந்த சப்பாத்தி மாவுக்கு மாதிரி கட்டியாச்சுன்னா நமக்கு பன்னு சாஃப்டாக வராது. இப்போ ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குது. இனி இந்த ஸ்டிக்கியான டோவை இந்த மாதிரி ஒரு கட்டிங் போர்டில் கொஞ்சம் மாவு போட்டுட்டு இனி இதை நல்லா நீங்கள் நீட் பண்ணணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வரணும். தொட்டாலே இது பஞ்சு போல் இருக்கணும். இப்போ இந்த பாத்திரத்துக்குள்ளே நல்லா கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நம்ம உருட்டி வச்ச மாவை இந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டு இனி இது டபுளாக பொங்கி வரணும். அதுக்கு நல்ல வெது வெதுப்பான ஒரு இடத்துல நம்ம வைக்க போகிறோம். 2-3 மணி நேரமோ, அது உங்கள் டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி அது நேரம் பிடிக்கும். ஸோ அந்த மாவு நல்லா பொங்கி வரதுக்குள்ளே நம்ம உள்ளே வைக்கிறதுக்கு ஒரு தேங்காய் ஃபில்லிங் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டூட்டி ஃப்ரூட்டி நான் முந்தின வீடியோவில் வீட்டில் இருந்தே ஹோம்மேட் டூட்டி ஃப்ரூட்டி தான். ஸோ அந்த வீடியோட லிங்க்கை மேலே நான் உங்களுக்கு கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்கும், போய் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் இதுக்கு நல்ல ஒரு 2 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். அந்த தேங்காய் கூட நல்லா டூட்டி ஃப்ரூட்டி, கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ், இது கடையில் வாங்கின டூட்டி ஃப்ரூட்டி அதுவும் கொஞ்சம் கிட்ட இருந்துச்சு, அதையும் சேர்த்துருக்கேன். இனி ரெய்சின்ஸ், உங்களுக்கு என்னென்னலாம் ட்ரை நட்ஸ் போட விருப்பம் உண்டோ அத்தனையும் போடுங்க. ஒரு 5 ஏலக்காவையும் பொடிச்சு அந்த பொடியும் இந்த தேங்காய் மிக்சரோட நான் சேர்த்துக்கிறேன். இனி இதுக்கு ஃபுட் கலர், இது ஆப்ஷனல். நான் இப்போ இந்த வீடியோக்காகன்றதுனால மட்டும்தான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 கப்பு சீனியும் சேர்த்துக்கோங்க. சீனி உங்களுக்கு தகுந்த, உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு கோகனட் பன்னில் வச்சு போக மிச்சம் இந்த ஃபில்லிங் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டு ஃப்ரீசரில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எனக்கு 2-2.5 மணி நேரம் ஆச்சு. இந்த மாதிரி நல்லா அழகாக நல்லா பொம்மி வந்திருக்கு. இப்போ இது நமக்கு வின்டர்லலாம் இந்த மாதிரி 2 மணி நேரத்தில் வரணும்னா என்ன பண்ணணும்னா, பேக்கிங் அவனை நீங்கள் மினிமம் செட்டிங், ஹீட் செட்டிங்கில் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 5-10 நிமிஷம் ஆன் பண்ணிவிட்டு அவன் நல்ல சூடானதும் அதை ஆஃப் பண்ணிடணும். அவனை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வெதுப்புக்குள்ளேயே நீங்கள் இந்த பாத்திரத்தை உள்ளே வச்சுட்டிங்கன்னா நல்லா அழகாக 2-2.5 மணி நேரத்தில் நல்லா ஃபர்மெண்ட் ஆயிரும். இப்போ இதை நான் 2 துண்டுகளாக வெட்ட போகிறேன். ஒன்று வந்து கோகனட் பன் கீழே பேஸுக்கு, அப்புறம் நடுவில் நம்ம ஃபில்லிங் வைப்போம். ஃபில்லிங் வச்சுட்டு இன்னொரு துண்டால் நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ இப்போ அதுக்கு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ட்ரே எடுத்திருக்கேன். அது 9 இன்ச் ட்ரே. ஸோ நம்ம வெட்டின ஒரு துண்டை இந்த மாதிரி 1/4 இன்ச்சு திக்னஸுக்கு இதை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இனி இது இந்த பேக்கிங் கீழே வந்து க்ரீஸ் பண்ணிக்கோங்க, க்ரீஸ் பண்ணி டஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ எடுக்கிறதுக்கு, பேக் ஆன பிறகு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஃபில்லிங்கை நடுவில் நல்லா தாராளமாக வைங்க. ரொம்ப ஓரம் வரைக்கும் வேண்டாம், ஏன்னா நம்ம சீல் பண்ணும்போது அந்த உள்ளே இருந்து அந்த ஃபில்லிங் வந்து லீக் ஆகிடும். ஸோ இப்போ வெட்டினதில் இன்னொரு துண்டை மறுபடியும் இதே மாதிரி ஒரு 10 இன்ச்சுக்கு, அதை விட நம்ம முதல் உருட்டினதை விட முதல் 9 இன்ச்சுன்னா இது 10 இன்ச்சு, கொஞ்சம் பெரிய சர்க்கிளாக இந்த மாதிரி உருட்டிட்டு அதை இந்த மாதிரி கவர் பண்ணுங்க. கவர் பண்ணிட்டு என்ன பண்ணோம்னா, இந்த மாவை கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி இதை இந்த மாதிரி கீழே அடியில் இந்த மாதிரி டக்கின் பண்ணி வச்சிருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த எல்லாத்தையும் இப்போ கம்ப்ளீட்டாக சீல் பண்ணணும். நல்லா சீல் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ண போறோம்னா, பார்த்தீங்களா அழகாக சீல் ஆயிருக்கு. இனி இதை என்ன பண்ண போறோம்னா, இதை இனி இன்னொரு தடவை அந்த அவன் நம்ம சூடான அவனுக்குள்ளேயே இன்னொரு தடவை அது கொஞ்சம் அது ரைஸ் ஆக வைக்கணும். இதுக்கு மேலே இனி ஒரு எக் வாஷ். இந்த எக் வாஷ்ல வேற ஒன்றும் இல்லை, முட்டை கொஞ்சம் பால், அவ்வளோதான். இது எதுக்குன்னா நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வரும், அதுக்காக தான்.
அப்போ 2 கப்பு மாவில் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக ஒரு பெரிய கோகனட் பன் செய்யலாம். அப்போது இதை நீங்கள் பாதி ஆக்குனீங்கன்னா 1 கப்பு மாவாக இருந்தால் இதில் இந்த மாதிரி குட்டி குட்டி 8 உருண்டைகள் சின்ன சின்ன உருண்டைகள் ஆக்கிக்கோங்க. இந்த 8 குட்டி உருண்டையும் குட்டி குட்டி பன்னாக நம்ம மாற்றலாம். அப்போ 1 கப்பு மாவில் 8 குட்டி உருண்டை பன்னு வரும். நீங்கள் பெரிய பன்னாக செய்யணுன்னா 2 கப்பு மாவு போடுங்க. இப்போ அதே மாதிரி தான் அந்த குட்டி குட்டி உருண்டைகளை நீங்கள் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஃபில் பண்ணி இந்த மாதிரி நல்லா பொதிஞ்சு இந்த உள்ளே இருக்க ஃபில்லிங் லீக் ஆகாத மாதிரி சீல் பண்ணி அதை இதே மாதிரி ஒரு பேக்கிங் ஷீட்டில் வச்சு நீங்கள் பேக் பண்ணி எடுக்க வேண்டியதான். இனி இதை 350 டிகிரி ஃபாரன்ஹைட்டில் ப்ரீஹீட் ஆகிட்டு இருக்க அவனுக்குள்ள நம்ம 25லேருந்து 30 நிமிஷம் பேக் பண்ணோன்னா இந்த மாதிரி அழகாக ஒரு பன்னு வரும். இப்போ பேக் பண்ணி எடுத்த பன்னு மேலே நல்ல பட்டர் தடவி இனி இது ஒரு சுத்தமான டவலில் நம்ம மூடி வைக்க போகிறோம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக பேக் ஆகி வந்திருக்குன்னு, ரொம்ப பஞ்சு போல் வரும். அதை மூடி வச்சோன்னா நல்லா சாஃப்டாக வரும். ஸோ அந்த ஸ்டெப்பும் நீங்கள் மறந்துடக்கூடாது. தொட்டாலே நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குது. சரி, இப்போ இது பேக்கிங் அவனில் பேக் பண்ணுது. இப்போது நம்ம ப்ரெஷர் குக்கரில் பண்ணோன்னா என்ன பண்ணோன்னா, இந்த குக்கருக்கு அடியில் கொஞ்சம் உப்பு எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு எடுத்து அந்த ரப்பர் எடுத்துடும், உள்ளே இருக்க அந்த கேஸ்கெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இனி இதை அந்த குக்கரோட மூடி போட்டுட்டு ப்ரீஹீட் பண்ணணும். ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு நல்ல மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10-15 நிமிஷம் அந்த உப்பு நல்லா சூடாகணும். அதுக்கப்புறமா உப்பு நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேட்டில் கொஞ்சம் கீழே எண்ணெய் தடவிட்டு அந்த பன்னை மேலே வச்சுக்கோங்க. நான் மேலே அந்த எக் வாஷ் போட மறந்துட்டேன், அதாவது ஒரு மாதிரி வெளுத்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 30-35 நிமிஷம் ஆச்சு இந்த மாதிரி பேக் ஆகி வர்றதுக்கு. ஃப்ளேம் வந்து ரொம்ப நம்ம உள்ள அந்த பன்னை வச்சதுக்கப்புறம் ஃப்ளேம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கணும். உள்ளதில் லோவஸ்ட் செட்டிங்காக இருக்கணும். பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குது பாருங்கள் இதனுடைய டெக்ஸ்சர். வாங்க இனி இதனுடைய டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பேக்கிங் அவனில் வச்சு பேக் பண்ணதுடைய டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரொம்ப அழகாக வந்துருந்தது, சாஃப்டாக. ஸோ 2 விஷயம் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். ஈஸ்ட்டு புது ஈஸ்ட்டாக இருக்கணும். பழைய ஈஸ்ட்னு சொல்லி நிறைய ஈஸ்ட்டு போட்டிங்கனாலும் டேஸ்ட்டு போயிடும். அதே மாதிரி மாவு நல்ல லூஸாக இருக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு சாஃப்டாக இருக்கோ அந்த மாவு அவ்வளவுக்கு அவ்வளவு பன்னு நமக்கு நல்ல பஞ்சு போல் வரும். இன்னொரு விஷயம், ப்ரீஹீட் ஆன அவனுக்குள்ளே தான் நீங்கள் வச்சு பேக் பண்ணி எடுக்கணும். ப்ரீஹீட் ஆகிறதுக்கு முன்னால் வச்சிங்கன்னா அதுவும் அந்த டெக்ஸ்சர் உங்களுக்கு கிடைக்காது. இப்போ நான் சொன்ன விஷயங்களை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல அருமையான பேக்கரி ஸ்டைல் கோகனட் பன் நம்ம வீட்லேயே பண்ணலாம். ஸோ இந்த ரெசிபி இவ்வளோ நேரம் பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மறந்துடாதீங்க, டூட்டி ஃப்ரூட்டி ரெசிபி உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். இல்லை என்னோட சேனலுக்கு போய் கூட நீங்கள் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.